உங்கன்னு தொட்டா சிலு சிலுக்கும் உந்த மேனி ஆடி பாடி ஆள இழுத்து மனசை கலக்குவே போறே சிரிக்கும் சிங்காரி நடக்கும் ஒய்யாரி மணக்கும் கஸ்தூரி உனக்காக நான் சென்றதோ மேனி உங்கன்னு தொட்டா சிலுக்கு உந்த மேனி வாங்க மாப்புல மனசு தாங்களே நீங்க வந்து பாத்திடாம ஆட்ட ரசிக்கல பாரு அடியாடி மணிமேல பாருங்க மனகொண்டு என பார்த்தா சுதியேறுங்க அடியாரி மடியாரி பாருங்க மனகொண்டு என பார்த்தா சுதியேறுங்க நடக்கும் பூந்தேரே இனிக்கும் தேனாரே இரண்டும் ஒன்னாச்சு சதிரானே சென்றதோ நிஜவட்ட மேனி உங்கன்னு தொட்டா சிலு சிலுக்கும் உந்த மேனி சென்றதோ நிஜவட்ட மேனி உங்கன்னு தொட்டா சிலு சிலுக்கும் உந்த மேனி நல்லா இருக்கலாம் அம்மா என்னை பார்த்த உடனே வைக்கப்பட்டு போறாரு ஆம்பளையா கூட பிறக்கலாம் பெண்ணாவும் பிறக்கலாம் இந்த உலகத்துல பெண்ணா பிறந்து வாழ்றதே மிகப்பெரிய கொடுமை அப்படி சொல்லக்கூடாது ஏமாமா மாதராய் பிறந்திட மாதவங்கள் செய்திட வேணும்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு ஒரு பெண்ணா அந்த மாதிரி பெண்ணா ஒரு பிறப்பெடுக்கணும்னா அதுக்கு பல தவங்கள் செஞ்சாதான் இந்த பிறவி கிடைக்குமா அவரு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாரு புனிதமானதரி ஊமை குத்தா குத்து வாங்குறது நாங்க தானே என்ன வாழ்க்கை வாயை வச்சுக்கிட்டு இருக்கணும் பொம்பளையா பிறந்தோம்னா உள்பாவடை வெளிப்பாவடை வெளிச்சட்டை உள்சட்டை எல்லாம் போட வேண்டியதா ஆம்பளையா பிறந்தா எந்த பிரச்சனையும் இல்லை 4 முழத்துல வேட்டியை வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை இப்படி நம்ம வாட்டுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பெண்ணா பிறக்கிறது அவ்வளவு கஷ்டம் அதுலயும் பெண்ணா பிறந்து இந்த பங்குனி மாதம் சித்திரை மாதம் வையாசி மாதம் வெயில் காலத்துல வளர்றேன் பாரு அது மிகப்பெரிய ஒரு கொடுமை ஐயோ அப்போ வேர்த்து சலசலன்னு உள்ள பாவடை கூட எல்லாம் தொப்பு தொப்புன்னு நனைஞ்சு வருது எங்க அப்பதான் ஃப்ரீயா தான் படுத்திருக்கு நான் ஒரு அது உங்க அப்பதாவுக்கு கலண்ட வண்டியா இருக்கு அதனால பிரியா படுத்திருக்கு ஆமா அந்த வண்டி யாரு நாயும் வந்து வைக்காது கோழியும் கொத்தாது சரி 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 அதை பார்த்து என்ன பண்ண நான் ஒரு எலக்ட்ரீஷியன் மாமாவை காதல் பண்றேன் அப்படியா வயர்மேன் நல்லா வயரிங் பண்ணுவாரு அவர்கிட்ட போய் கேட்டேன் மாமா என்னால இந்த மெர்க்குரி ஒளியில நாடகம் ஆட முடியல வேர்த்து தொப்பு தொப்புன்னு வடியுது ஏதாவது ஒரு யோசனை சொல்லு மாமா அப்படின்னு அவர் நல்ல யோசனை சொன்னார் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்படி என்னைய போல பெண்கள்லாம் நீங்க உட்காந்துருக்கீங்க இந்த ஆப்பரை நீங்க பயன்படுத்திக்கணும் தான் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆடி 30க்குள்ளதான் இந்த ஆப்பர் ஆமா ஆவணி 1 பிறந்துருச்சுன்னா அப்புறம் ரொம்ப சிரமம் இந்த ஆடி 30க்குள்ள நீங்க வாங்குனீங்கன்னா 2 பீஸ் வெறும் 500 தான் ஆவணி 1 பிறந்துருச்சுன்னா ஒரு பீஸே 3500 ரூபாய்க்கு விற்கிறாங்க நீங்க கடையிலாம் தேடி போய் வாங்க வேணாம் உண்மையத்தையும் சொல்றேன் கடையில எல்லாம் தேடி போய் வாங்க வேணாம் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தீங்கன்னாவே வாங்கிடலாம் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் ஆமா நான் ஒரு வெப்சைட் சொல்றேன் அந்த வெப்சைட்டுக்குள்ள போங்க கூகுள்ல போகாதீங்க முண்டமா கிளம்புதுன்றாங்க குரோம்ல போங்க www.com/978719 போட்டிங்கன்னு வச்சுக்கிறீங்க டக்குன்னு ஒரு சிம்பிள் மாதிரி வருது கை மாதிரி அதை டக்குன்னு நமக்குன்னா கிளிக் ஆயிருது வீடு தடியே வந்து டோர் டெலிவரிலாம் பெரியதேன் வீடு தடியே வந்து கொடுத்துருவேன் அந்த எலக்ட்ரிஷியன் மாமாட்ட போய் கேட்டோன்னே அவர் நல்ல யோசனை சொன்னார் இந்த இருக்க ஒரு முட்டி இதுக்கு மேல தூக்க மாட்டேன் ஒத்தோட்டு நான் இதை பார்க்கணும் பார்க்குறீங்க 2 பேரும் இந்த முட்டி இருக்குவாரு இந்த முட்டியை சுற்றி ஒரு பெல்ட் மாதிரி பிட்ட பண்ணிக்கணும் அவ அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாய் மாதிரி பார்க்க கூடாதுன்னு மறுபடியும் பார்க்குறீங்க இந்த முட்டியை சுற்றி ஒரு பெல்ட் மாதிரி பிட்ட பண்ணிக்கணும் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன் அதுவும் மசுன்னு தான் இருக்கும் இங்க இருந்து ஒரு வயர் கனெக்ஷனை கொடுக்கணும் வயர் இந்த மாதிரி வயர் கொடுக்க கூடாது இது புடப்பா தெரியும் இந்த ரேடியோவுக்கு இருக்கும் பாரு நைஸ் வயர் அது மாதிரி இங்க இருந்து வயர் கனெக்ஷன் கொடுக்கணும் கொடுத்து இங்க இந்த முந்தாங்கி சொருகிறேன் பாரு இங்க ஒரு சின்ன சுவிட்சா ஒண்ணு பிட்ட பண்ணிக்கிறேன் இந்த முட்டிக்கும் இந்த சுவிட்சுக்கும் இடையில ஒரு கப்ளிங் ஒண்ணு பிட்ட பண்ணிக்கிறேன் பிடிமானத்துக்கு விழுந்துட கூடாதுல்ல இந்த கப்ளிங் பக்கத்துல ஒரு
சின்ன அடாப்டர் பேன் மாதிரி நான் பிட்ட போனான். பாவாடை கட்டிக்கலாம், சேலை கட்டிக்கலாம், மதவட்டி சந்தைக்கு கூட போகலாம், சிவகங்கை கூட போகலாம், திடீர்னு நீங்கள் கல்யாண மண்டபத்துக்கு கூட போகலாம். கரண்டை பிடிங்கி போடுவாங்க, வேர்க்கும் தும்மு தும்முன்னு. நீங்கள் பொம்பளைகளோட பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே நீங்கள் பண்ணலாம். என்னடி நல்லா இருக்கியா, என்னடி பண்ணுற, பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா, புருஷன் எதுவும் தண்ணியை போட்டு எதுவும் முகத்தா குத்துறானாடி, நல்லா சம்பாரிச்சு அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டே இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இந்த முந்தாங்க இப்படியே சொருக்கிற மாதிரி என்ன ஒன்று இந்த சுவிட்சை டப்புன்னு அமைக்கிறேன். அமுக்கணுன்னா பேனு பர்றன்னு அடிக்கும் பாருங்க, எப்படி சுகமா இருக்கு தெரியுமா. ஆனா இன்னொரு விஷயமா, ரெக்க சின்ன ரெக்கையா வாங்கிக்கிறீங்க. கொஞ்சம் பெருசா இருந்தா பெரிய ரெக்கையா வாங்கிட்டீங்கன்னா மலம் மலன்னு அடிச்சு தூக்கிறது பூரா ஆண்ட்ராய்டு மொபைல வச்சு வீடியோ ஷூட் பண்ணி பேஸ்புக்ல போட்டுறாங்க. பெண்களுக்கு மட்டும் சொல்ற, எங்க ஆண்களுக்கு ஆம்பளைக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. அது வந்து நீங்க ஏற்கனவே உங்களுக்கு புடப்பா இருக்கா, எந்த புடப்புன்னு தெரியாம போயிடும், அதனால உங்களுக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆமா, நாங்க ஒரு காவலுக்கு போறோமாமா, நான் மட்டுமா போறேன், இடத்துக்கு தலைவி அம்மா வந்திருக்காங்களா, அதுக்கப்புறம் தோழி ஒருத்தி வந்திருக்கா, அவளை கூப்பிட்டு காவலுக்கு போற ரகசியத்தை முதல்ல சொல்லுவோம். அடியே ராணி, ராணி மங்கம்மா, ஒடியா ஒடியா மங்கம்மா, ஒடியா 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 மை, ஆயோ ஆயோ போட விட மாட்டியா, ஒடியா. நீ வெத்தலை போடும் போது உன்னை இதை பார்க்கும்போது எனக்கு புழு புழுன்னு இருக்கு. உன்னைய பார்க்கும்போது தான் எனக்கு கடுப்பா இருக்கு, புழு துணியில வரலாம். அது இருக்கா உனக்கு? என்னடி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? உனக்கு என்ன, நீ நல்லா புதுக்கோட்டையில இருக்கு. என்ன பெருமூச்சு விடுற? நல்லா இருக்குன்னு எதை வச்சு சொல்லலாம் சொல்லு? எதை வச்சு? கண்ணத்தை பார்த்தாவே சொல்லிடலாம். எப்படி? உன் கண்ணை ரெண்டு டிஷர்ட்டை பார்க்குற பண்ணு எப்படி உப்பி போயிருக்கும், அப்படி இருக்கு. நல்லா இல்லைன்னா எதை வச்சு சொல்லலாம் சொல்லு? எதை வச்சு சொல்லலாம்? சையது விடி குடிக்கிற ஆளுகளை பாரு, கண்ணை ரெண்டு டொக்கு விழுந்து போயிருக்கும், பூத்து பூத்து இழுத்து அது மாதிரி இருக்கு. அதை பார்த்தாவே சொல்லிடலாம். ஏண்டி ராணி, என்னடி காவலுக்கு போறோமாம்ல? ஆமா, காவலுக்கு போறோம். ஏண்டி காட்டுக்குள்ள காவலுக்கு போறோமே, உனக்கு பயமா இல்லையா? எனக்கா பயமா தான் இருக்குது, உனக்கு பயமா இல்லையா? யாரா இருந்தாலும் முத போகும்போது என் பயமா இருக்கு. ஒரு தடவை மட்டும் போயிட்டா அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க முடியாது. இந்த காலு கையில புண்ணு இருந்துச்சுன்னா சல நீருக்கு ஒருத்துக்கிட்டு எப்படி சுப்பு சுப்புன்னு தெரிக்கும், அது மாதிரி தெரிக்க ஆரம்பிச்சிடும். விண்ணு 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 போடி. அம்மா கூப்பிட்டு மேல விஷயத்த சொல்லுவோம். கூசுதா ஏய் அம்மா?